ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் விஜிட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்குள்ளே 100% அப்டேட் பண்ணுவோம். அப்படியே எபிசோட் நம்பர் 32 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியும். இந்த வீடியோக்கு லைக் போடாதவங்க லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 91 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவன் நமக்கு பயன்படுறதான்னு பார்ப்போம். இல்லாட்டி அவனோட எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு நம்ம அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்ஃபேமிலி கட்டும் சொல்லியிருப்பான். இதை கேட்ட மற்ற 2 ஃபேமிலி கட்டும் இருந்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் சாத்தியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி மூசிட்டியை தான் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு பொண்ணுங்கெல்லாம் வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. இதே பொறுக்கி என்னடா பண்ற, அப்படி சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு வெட்டிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தனை இருந்துட்டு அவன் இன்னைக்கு ரிவார்டு எல்லாமே நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். சாதாரண பிளேயர்ஸ்லாம் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடிட்டு இருக்கானுங்க கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து இருந்திருப்பான். அப்போ அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜாம்பி கீஸில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ மேலேருந்து இப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் ரூம்ல எல்லாம் அப்படியே லைட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அப்போ இவனை பார்த்துட்டு இவன் சாங்கிவான் தானே, இவன் சாங்கிவான் தான், இவன் என்னோட பாஸ்ட் லைஃப்ல சேர்ந்தவனாச்சே. இவன் ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு லோ ரேங்க்ல இருந்திருப்பான். அதனால இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இது அவனே தான். ஆனா பரவாயில்ல, பைபிள் இப்ப லெவல் 8 போயிட்டானே. எனக்கு தெரிஞ்சு இவன் நாளைக்கு லெவல் 9 போயிடுவான். நாளை கழிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹிடன் ப்ரொபஷனே கிளியர் பண்ணிடுவான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைச்சிட்டு, ஆனா நான் திரும்ப பிறந்ததுனால எனக்கு பழசெல்லாம் மறக்கவே இல்லை, எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனால் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் அவன் பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9 லிப் ட்ரைவ்ஸ் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே போட்டு டிவரிங் பண்ணி அப்படியே அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணியிருப்பான். அதையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்வென்ட்ரிகளை தூக்கி போட்டு ஆப்பிருப்பான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிருக்கும். அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டா பீஸை பார்த்து டே முட்டா பீஸு நீ தானே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்க, அதுவும் பார்த்தீங்கன்னா தலை நான் இல்லை தலை, அது நீங்கள் தான் தலை அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்கான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனை மூந்து பார்த்துருப்பான். பேட் ஸ்மெல்ல அவன் உடம்புல இருந்து அடிக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அச்சச்சோ போச்சு, நான் குளிச்சு மாச கணக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் துண்டைக்கான துணியை காணும் குளிக்க ஓட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டிருப்பான். அதை பார்த்து நம்ம முட்டா பீஸும் அவனை பார்த்துருப்பான். பாட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவனும் வெக்கமா ஒரு மாதிரி பார்க்க ஹீரோவும் அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். இப்போ முட்டா பீஸும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம அடுத்து குளிக்க போலான்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டவலை கழட்டி அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு இது தூங்குறதுக்கான நேரம்ல அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா தூங்க போயிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்ட் லைஃப்ல குளியல்லாம் என்னங்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருப்பான். முட்டா பீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துண்டா துணி அப்படியே போத்திட்டு தூங்கிட்டு இருக்க. அப்போ டாய்லெட் ரூம் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள இருந்துட்டு ஃப்ளஷும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் ரெட் கலர் ஐயும் தெரியும். அதுக்குள்ள இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் எலி வந்திருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 91 முடியுது. சாப்டர் 92 ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் திடீர்னு எந்திரிச்சிருப்போம். அப்போ அந்த பெரிய சைஸ் மியூட்டன்ட் எலி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் படார்னு பாஞ்சு வந்து மாமா நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேல பாய. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கேண்டி செல்லம் அப்படிங்கிற மாதிரி கத்தியை எடுத்து விட்டு அதை 2 துண்டா போட்டிருப்பான். குண்டு மாமா 2 ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதையும் போட்டு முடிக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மியூட்டன்ட் ஆகி சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக சேர்ந்து ஹியூமன்ஸை போட்டு வேட்டையாடுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா விடாம எல்லாத்தையும் துரத்தி அடிக்குது. இந்த ஏரியா அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாலும் நாங்க தாண்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை வேட்டையாட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்போ டோருக்கு முன்னால இருந்து சத்தம் வரது உணர்ந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம முட்டா பீஸும் ஹீரோவும் சண்டைக்கு தயாராக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கையில இந்த வெப்பன்லாம் எடுத்து ரெடியா இருந்திருப்பான். அப்ப அந்த சத்தம்லாம் கேட்கும்போது ஜாம்பி மாதிரி இது தெரியலையே, இது கண்டிப்பா மியூட்டன்ஸ் அனிமல் கூட்டமா சேர்ந்து ஒருவேளை கும்மி அடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்திருப்பான். ஆனா கேம் சிஸ்டம் இதை பத்தி எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலையே, இது வரைக்கும் அப்படி எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலையே. நார்மல் ஜாம்பிஸ் ரேட்லாம் சிம்பிளா கூட்டமா தான் சேர்ந்து சாக்குங்க. ஆனா இருந்தாலும் என்னோட மறுபிறவி ஒருவேளை இந்த உலகத்தை அஃபெக்ட் பண்ணிருச்சா என்ன அப்படின்னு தெரியலையே. சரி சுத்தி இருக்க வேற அவ சுத்து போட்டு தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா செக் பண்ண போயிருப்பான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் எமர்ஜென்சி இருந்தா நம்ம ஈஸியாவே அதை முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் பக்க ஹீரோவும் வெளியே எட்டி பாக்குறான் நைஸா. அப்போ பாத்தீங்கன்னா அங்க ஜாம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல மேரத்தான் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இங்க அப்படியே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்ப பயத்துல பாத்தீங்கன்னா அவன் வயிறுக்கு பாத்தீங்கன்னா கலக்க ஆரம்பிச்சிருது. வயிறும் பாத்தீங்கன்னா மாவு பசியா. இப்ப அவனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரு, இதுங்களோட சத்தம்லாம் கேட்கும்போது 1-2 ஜாம்பிஸ் மாதிரி தெரியலையே, ஒதுங்க போல இதுங்கெல்லாம் கூட்டமா இருக்கும், ஜாம்பிஸ் ரேட் கூட்டமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்திருப்பான். இதுங்கெல்லாம் அதிகமா சத்தம் போறதை பார்த்தா பக்கத்துலதான் எங்கேயோ பில்டிங்ல இருக்கு போல இருக்கு, ஒருவேளை இதுங்கெல்லாம் என்னதான் தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சாக்காக. அப்போ பாதாள சாக்கடையில பல வருஷமா அடைஞ்சு கிடந்த நம்ம ஜாம்பிஸ் பறிச்சாங்க அண்ணாத்த எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வெளியே வருதுங்க. அதுங்களும் வெளியே வந்துட்டு கூட்டமா போக நம்ம ஹீரோவும் அதுங்களை பார்த்துட்டு இதுங்க எல்லாமே ஆர்டர் வைஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பா இது ஏதாச்சும் பாசாம்பி தான் கமெண்ட் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்திருப்பான். இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் நிம்மதியா தூங்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உங்க மத்தியில நான் நல்லா இருக்கிறது ரொம்ப சந்தேகம் தான்டா. இன்னைக்கு நைட்டே நான் இங்கிருந்து கம்பி நீட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு டேய் முட்டா பீஸு பிக்காத பேல எங்கடா தொலைஞ்சு போயிட்ட, வாடா சீக்கிரம் நம்ம அன்னைக்கு மொட்டை மாடிக்கு போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா
மொட்டை மாடியில் இருக்க அந்த டோர்லாம் உடச்சிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 92 முடியுது. சாப்டர் 93 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல வந்துட்டு கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ வெளியே பார்க்குறான். அங்கே பார்த்தா இந்த பெருச்சாளிங்க இருக்கு பார்த்தீங்களா, அதுங்க படையா போயிட்டு இருந்திருக்கு. அதோட பார்த்துட்டு இங்க இருக்கிற இதுங்க நிறைய பேர் இருக்கு, ஆனா நான் நல்ல வேலை இதுங்க இன்னும் என்ன தேடி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா இதுங்க பாஸ நான் கில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிய பெரிய ரிவார்ட்லாம் கிடைக்குமே. இல்ல இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. என்கிட்ட இருக்கிறது வேற ஒரு லைஃப் தான், அதையும் நான் இழந்துட்டேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை நான் நினைக்கிறது சரி அப்படின்னா இதுங்களும் நான் நினைக்கிறது தான் அதுங்களும் நினைக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டாபிசு நீ எங்கடா இருக்க, சீக்கிரம் இங்க வந்து தொலைடா, எங்கேயும் ஓடி தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஓகே சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் நைட்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை எடுத்து கையில மாட்டியிருப்பான். அதை எக்யூப் பண்ணிட்டு அவன் பார்த்தீங்கன்னா காத்துல பறந்து போக அப்படியே வேற பில்டிங் போயிட்டு அதுங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே செக் பண்ணிட்டு இருப்பான். கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு அப்பாக்களுக்கு ஸ்டார்ட் ஆன 7வது 8வது நாள்லயே ரொம்ப அப்பாவித்தனமா யாரோ வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க அங்க பாத்தீங்கன்னா எல்லா ரேட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மேன்ஷனுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு எனக்கு ஸ்பிரிண்ட் அப்புறம் இந்த ஷார்ட் ஃப்ளோட்லாம் நல்லாவே யூஸ் பண்ண தெரியும், ஆனா அதுங்களை இப்பவே நான் யூஸ் பண்ணி ஆப்போசிட் பில்டிங்க்கு போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த லைஃப் சேவிங் ஸ்கில் இங்கேயே வேஸ்ட் ஆயிரும், அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க ஹீரோவும் அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து அங்கேயே பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நாய்ஸும் குறைஞ்சிருக்கும். ஹீரோவும் என்ன நாய்ஸ் குறைஞ்சிருச்சு அதுங்களாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதுங்க ஏதாச்சும் ஹிடன் டஞ்சனா இருக்குமோ, இங்கே ஏதாச்சும் ஹிடன் டஞ்சன் இருக்குமோ, அதை நோக்கி தான் அதுங்களாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிருப்பான். அப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுங்களாம் ப்ரொஃபஷன் சேஞ்சிங் ஸ்டேஷன் மாதிரியா எதுவும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ரொடக்டிவ் சொல்லிங்க கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துருப்பான். இதுங்க அப்படி இருந்தாலும் இது வளர்றதுக்கு எனக்கு இதுதான் பெரிய சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் லக்கி தான். டே முட்டாபிசு சீக்கிரம் வாடா, இது நம்மளை களத்தில் இறங்குறதுக்கான நேரம், வாழையை நம்ம போய் களத்தில் இறங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூப்பிட்டுருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சம்திங் நோட் பண்ணுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டன்டான அந்த காக்காலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே வேம வருது. ஹீரோவும் டக்குன்னு ஒன்று நோட்டீஸ் பண்ணி முட்டாபிசு உடனே பதுங்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா பதுங்கியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டாபிசிட்ட ஹீரோவும் நீங்க எதுவும் சத்தம் போடாத, நம்ம இங்க நிறைய பேர்கிட்ட வேற சண்டை போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழே பார்க்க அப்போ அந்த ஜாம்பிஸும் அந்த ஜாம்பி ராட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஜாம்பி காக்காவும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்துருக்கும். இதை பார்த்துட்டு என்னடா இது வேட்டையாடுற பொருளும் பக்கத்துல சாப்பாடும் ஒன்னா உட்காந்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமா பாக்குறான். இந்த ரேட்ஸும் அந்த பேட்ஸும் எப்போ ஒன்னாவே சேராது, இங்க என்ன நடக்குது, ஏன் எல்லாமே அந்த மேன்ஷன்ஸ்குள்ளே ஆர்டர் வைஸ் போயிட்டு இருக்கு, இங்க என்னதான் நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோவும் நினைச்சிட்டு ஒரு ரோ போட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா ஹீரோவும் முட்டாபிஸும் தரையில இறங்கியிருப்பாங்க. இறங்கிட்டு சீக்கிரமே போய் இப்போ அப்படியே ஹீரோவும் முட்டாபிஸும் பதுங்க போலான்னு போக அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஏதோ பொக்க மாதிரி வருது. ஹீரோவும் அதை பார்த்திருப்பான். அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 93 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மனுவை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 சாப்டர் என்னமோ தான் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடிஞ்சிடும். நியூ மனுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மனுவா தெரியும், அதுவும் சிஸ்டம் இல்லாமல் இருக்கணும் கைஸ், அதாவது சிஸ்டம் இல்லாத நான் ஒரு நல்ல மனுவா ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணிட்டு எடுத்து போட முடியுமா என்னன்னு பார்க்குறேன். நானும் நிறையா மனுவா தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் சிஸ்டம் ரிலேட்டடான மனுவா தான் வருது, அது இசைக்கையா இருந்தாலும் அதுலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தான் வருது. சரி, ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.